ஹாய் செல்ல பிள்ளைங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரே வெயிலுப்பா, தாங்க முடியல. இப்படி மயக்க வருது தெரியுமா? வீடுக்கே இப்படியே வருது. எப்படி தான் வாழ போகிறோமோ தெரியல அப்பா. அதுக்கப்புறம் என்ன ஒரு வீடியோவில் என்ன போடுறாங்க, பெரிய பெரிய சேனலில் இதுக்கு ஸ்கேனர் கொடுக்காதுன்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வீடியோ வியூவர்ஸ் வரும், ஆனால் அது பேமெண்ட் ஆகாதுன்றாங்க. இதெல்லாம் என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்ன பண்ணனே தெரியல. அரசனை நம்பி புருஷனை கைவிட்டோம் எதையா, அந்த மாதிரி இருக்கு இப்போ. சம்பளம் வரும் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே சம்பளம் ஒன்றும் ஏற மாட்டேங்குது, வைக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைவில் பார்த்தா வியூவர்ஸே கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த ஏண்டி இப்போ அடுத்துக்கிட்ட வீடியோ போடுறேன்னு கேட்காதீங்க. அங்கே அப்படி மயக்கம் வருது, தலை சுற்றுது. மாத்திரையெல்லாம் போட்டுட்டேன், ஆனால் அந்த தகர வீட்டில் படுத்துருந்தேன். என்னால் முடியலை, படுக்கவே முடியலை. இது நான் படுத்து பார்த்தேன், முடியவே இல்லை, சுத்தமாக முடியலை. சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு எந்திரிச்சிட்டு வந்துட்டேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கீங்களா? உங்கள் வீட்டிலே வயசானவங்களாம் இருப்பாங்க, பார்த்து பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி நிறையா குடிக்க சொல்லுங்கள். நல்லா நேரத்துக்கு டயத்துக்கு சாப்பிட சொல்லுங்கள். சுகர் இருந்தால் மாத்திரை போட சொல்லுங்கள். ப்ரெஷர் இருந்தாலும் மாத்திரை போடுங்க. கரெக்டாக கண்டினியூவாக இருந்தால் தான் நம்ம உடம்பை நம்ம காப்பாற்றலாம். அப்படியே எனக்கு அப்படியே வேதனையாக இருக்குது. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது, நண்பனே நண்பனே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஆடி திரிஞ்ச காலம் அது. அது ஒரு அழகிய நிலா காலம் அப்படின்ட்டு, அது ஒரு அழகான காலம். நல்லா சந்தோஷமாக இருந்தேன், ஜாலியாக வேலைக்கெல்லாம் போனேன். என்னான்னு தெரியல, வெளியவே போக முடியல. வெளியே போனாலே கால் கையெல்லாம் கொடையுது. என்ன செய்ய, வீட்டிலையே இருந்து சாமியை கும்பிட்டுக்கிற வேண்டியது, வீட்டிலே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிற வேண்டியது. கொஞ்சம் நல்லா இருந்தால் வெளியே போகலாம். என்ன செய்ய, நம்ம பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நமக்கு அலையணும், வெளியே போகணும், கடைக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும். இப்படி முக்கியமான விஷயங்கள்லாம் நிறையா பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். என்றைக்கு நமக்கு மண்டையை போடுறோமோ அன்னைக்குத்தான் நமக்கு நிம்மதியே கிடைக்கும். அந்தட்டிக்கு எப்படியோ போராடி பார்த்தாலும் முடிய மாட்டேதுப்பா. இந்த தலைபூரம் குடையுதுப்பா, என்ன முடிய மாட்டேதுப்பா. என்ன பண்ணலே எனக்கு தெரியலை. கடவுள் தான் காப்பாற்றணும், என்னையே மட்டும் இல்லை, இந்த வெயிலிருந்து எல்லா மக்களையும் காப்பாற்றணும். இந்த கடவுள் படைச்சவன் ஈசன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், சரிங்களா? நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன், பாருங்கள். பாய். நான் தான் உங்கள் திருப்பாலை வளர்மதி ஆயா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நானும் சப்போர்ட் பண்ணுறேன். எல்லோரும் நல்லபடியாக இருக்கலாம், சரிங்களா? அப்படி வருதுமா, உடம்புக்கே உயிருக்கு எப்படியோ வருதுமா. என்ன போதுமே எனக்கே தெரியல. சும்மா ஆடுறேன் பாடுறேன், உட்காந்துருக்கேன், அப்படியே இருக்கேன். என்ன சொல்கிறதுனே தெரியலை. என்ன